பார்த்தீங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை 1.5 வயசு ஒரு ஆண் குழந்தை ஒரு சேருக்குள்ளே காலை விட்டுருச்சு. எடுக்க முடியாதனால தீயணைப்பு வீரர்கள் வந்து அந்த குழந்தைய மீட்டிருக்காங்க. இவ்வளோதான். ஒரு சேட்டை பண்ணுற குழந்தைக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா அந்த அம்மாவை கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க. சில பேர் பேட் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. சி அம்மா எப்போவும் அம்மா தான். அது வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 90 கிட்ஸ்க்கு கிடைச்ச அம்மா மாதிரி இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கிடைக்கல. அம்மா அம்மா தான், எப்போவுமே அம்மா தான். வீட்டு வேலை அவ்வளோத்தையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்க சிரமமாக தான் இருக்கும். அதுவும் இப்போ உள்ள சேட்டை பிடிச்ச குழந்தைங்க இப்படிங்களுக்குள்ளைக்கு இப்படி ஓடி போயிடுதுங்க. ஸோ 2 கவனமும் வச்சு குழந்தைங்கள வளர்க்குறது ஒரு சிரமமான விஷயந்தான். அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஈஸியாக சர்ச் பண்ணிடுவோம். நீ குழந்தைய பார்த்துக்க முடியல, குழந்தைய பார்த்துக்க தவிர உனக்கு என்ன வேலை. சில பேர் பேட் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அம்மாவும் இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் உங்களை வளர்த்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன சேட்டை பண்ணீங்க, கமெண்ட் பண்ணவங்க நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறத ஒன்று உங்கள் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா உங்கள் பாட்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் சின்ன வயசில் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு. அப்போது உங்கள் அம்மா உங்களை பார்த்துக்காத அர்த்தமா? இல்லை, அது ஒரு சின்ன நீங்கள் பண்ண தப்பு. குழந்தைங்களில் நீங்கள் பண்ண தப்பு. கண்ணும் கருத்துமாக எல்லா அம்மாவும் தன் குழந்தைங்கள பார்த்துக்க தான் செய்வாங்க. சில சமயத்தில் சில அசம்பாவிதம் நடக்க தான் செய்யும். அது அம்மா மட்டுமே காரணம் கிடையாது, சூழலும் காரணம்தான். ஸோ தயவு செஞ்சு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் கமெண்ட் செக்ஷன் உங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி இதை எய்த்தில் இருக்கவங்க என்ன ரீட் பண்ணுவாங்கங்கிற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட இல்லாமல் அங்கே வந்து கக்குறது சுத்தமாக நல்லா இல்லை. நிஜமாக ஒருத்தங்க மனசு காயப்படுங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பேசுங்க. அவ்வளோதான்.